திருநெல்வேலி மாவட்டம் பணகுடி அருகே விடுதியில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த மனநலம் குன்றிய 3 பெண்கள் உட்பட 6 பேரை போலீசார் மீட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் ராஜக்காமங்கலம் பகுதியைச் சேர்ந்த காசிலிங்கம் மனைவி சுமதி மனநிலை பாதிக்கப்பட்டவர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சுமதி மாயமான நிலையில் அவர் காவல் கிணறு அருகே தனியார் விடுதியில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் அங்கு சென்றபோது சுமதி உட்பட மனநிலை பாதித்த 6 பேர் அடைத்து வைக்கப்பட்டிருந்ததும் கண்டறியப்பட்டது. மனநலம் பாதித்தவர்களை பல இடங்களுக்கு அழைத்து சென்று சண்முகம் என்பவர் நிதி திரட்டியதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து சண்முகம் உட்பட 2 பேரை கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி அருகே திருமணமான 2 ஆண்டுகளுக்கு பின்னர் கணவரை உதறிவிட்டு காதலனுடன் பெண் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மங்களேஸ்வரி நகரைச் சேர்ந்த ஆனந்த பிரகாஷுக்கும் கீழக்கரையைச் சேர்ந்த நாக நந்தினிக்கும் கடந்த 2016ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றுள்ளது. ஆனந்த் பிரகாஷ் துபாய் சென்றுவிட்ட நிலையில் தமது கல்லூரி காதலருடன் நாக நந்தினிக்கு மீண்டும் தொடர்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து இருவரும் அண்மையில் தலைமறைவாகினர். இருவரையும் போலீசார் அழைத்து விசாரித்த போது நாகநந்தினி வெண்ணிலவன் என்பவருடன் செல்ல விருப்பம் தெரிவித்தார். இதனையடுத்து இருவரும் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். திருவாரூரில் பள்ளி மாணவனை கடத்தி சென்ற பெண்ணை சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு போலீசார் தேடி வருகிறார்கள். திருவாரூர் புது தெருவைச் சேர்ந்த சசிகுமாரின் மகன் ஹரிவசந்த் அங்குள்ள பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறான். நேற்று தாய் சாந்தி சிறுவன் ஹரிவசந்தை வீட்டுக்கு அழைத்து சென்றபோது அவன் பள்ளியில் இல்லை. இதுகுறித்து சசிகுமார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதற்கிடையே சிறுவன் ஹரிகுமாரை பெண் ஒருவர் அழைத்து சென்றது சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது. அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். மயிலாடுதுறை அருகே பணம் கேட்டு மிரட்டிய வழக்கில் 7 பேரை போலீசார் கைது செய்தனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த மணல்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பாக்கியராஜ் என்பவரிடம் அதே பகுதியைச் சேர்ந்த வினோத் என்பவர் பணம் கேட்டு மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாக்கியராஜ் போலீசாரிடம் புகார் அளித்தார். இந்த நிலையில் சீர்காழி அருகே வினோத் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். கார் மற்றும் பயங்கர ஆயுதங்களையும் அவர்களிடமிருந்து போலீசார் கைப்பற்றினார்கள். ஆங்கில மோகத்தால் தமிழ் கலாச்சாரம் சீரழிந்து விட்டதாக அமைச்சர் பாஸ்கரன் வேதனை தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் நடைபெற்ற ஆட்சி மொழி கருத்தரங்கில் காதி கிராம தொழில்துறை அமைச்சர் பாஸ்கரன் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஆங்கில கல்வி மோகம் பெற்றோருக்கு அதிகம் ஏற்பட்டுள்ளதால் ஆங்கில வழி கல்வியில் குழந்தைகளை சேர்க்கின்றனர் என்றும் ஆங்கில மோகம் தமிழ் கலாச்சாரத்தை சீரழிக்கிறது எனவும் கூறினார்.